அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, ஆகஸ்ட் 12க்கு பிறகு ஊரே பேசும் குட் நியூஸ் இதுதான். இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. ரொம்ப காலமா நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, ரொம்ப காலமா இது நடக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில இப்போ நடக்க போகுது. எதிர்பார்க்காத மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க. விருச்சகம், இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மனசுக்குள்ள வச்சு கஷ்டப்பட்டு தனக்கு தானே பேசி வருத்தப்படக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில நண்பன்னு சொல்லிக்க, உறவுன்னு சொல்லிக்க யாருமே கிடையாதுங்க. எல்லோருமே இவங்க கூட இருந்தாங்க தான், ஆனா இப்போ இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அவருடைய தேவை முடிகிற வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க. முக்கியமா சொல்ல போனா பணம், செல்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ₹1 கூட இல்லாம முழுவதுமாக அவருடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க நமக்கு இனிமே தேவைப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா குப்பையை தூக்கி எறிந்த மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்ல. மனசுக்குள்ள அவ்வளவு கவலைகளும் வருத்தங்களும் இருக்கத்தாங்க செய்யுது. இந்த வாழ்க்கையை ஏண்டா வாழ்றோம்? பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம்னா அந்த பணத்தை தேடி போக வேண்டியதானே? ஏன் அன்புன்னு சொல்லி காதல்னு சொல்லி வந்து தன்னை ஏமாத்திட்டு போறாங்க. நண்பன் நினைச்சேன், ஆனா அவன் என்னடானா என் முதுகுல குத்திட்டான். அவனுக்கு நான் தேவையில்லை, அவனுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் தான் தேவைப்பட்டுச்சு. காதல்னு நினைச்சேன், அவனுக்கும் நான் தேவையில்லை, அவளுக்கும் நான் தேவையில்லை. இந்த பணம் தான் முக்கியம்னா ஏன் அவங்க பணத்தை தேடியே ஓலாமே? அன்பு காமிச்சு ஏமாத்தி என்னை இப்படி உட்கார வச்சிட்டாங்களே கடைசியில அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள வேதனைகளையும் கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எதுக்கு இந்த அளவு கஷ்டப்படணும்? ஏன்னா முருகப்பெருமானுடைய திருவிளையாளர்கள்ல இவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னாங்க எளிமையான ஒரு உண்மை. இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நினைச்ச எந்த ஒரு விஷயமும் நடந்ததே கிடையாதுங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா பல விஷயங்கள் நடக்கும், ஒரு ஸ்கூலுக்கு போறது, காலேஜுக்கு போறதெல்லாம். ஆனா இன்னைய வரைக்குமே இப்படிப்பட்ட இந்த எளிமையா நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட இவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது இல்லைன்னு தாங்க யதார்த்தமான உண்மை. இவங்க இன்னை வரைக்குமே படிச்சதுன்றது பெருசா இல்லைங்க. காரணம், சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய பெற்றோர்களுக்குள்ளோட கொடுமையினாலையும் சரிங்க, தன்னுடைய சகோதர சகோதரிகளை பார்த்துக்கணுன்ற அந்த ஒரு பெருந்தன்மை, அதாவது எனக்குமே யாருக்குமே பெருந்தன்மைன்றது ஒண்ணு இருக்காதுங்க. தான் நல்லா இருந்தா போதும், தான் வாழ்க்கைய சந்தோஷமா இருந்தா போதும் தான் நினைப்பாங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படி கிடையாது. தான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சின்ன வயசுல இருந்தே தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேலைக்கு போனவங்கன்னா அது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, தன்னை நினைச்சு தனக்காக பண்றதை விட மற்றவங்களை நினைச்சு மற்றவங்களுடைய நல்லதுக்காகவும் நிம்மதிக்காகவும் தாங்க அதிகமா பண்ணுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே சரிங்க மற்றவங்க மேல அதிக பாசம் இருக்கும். தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்க நம்மள மாதிரி மனுஷங்க தானேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்பு வைப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். என்னதான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல இவ்வளவு அன்பு பாசம் வச்சிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு யாராவது ஒருத்தங்களாச்சும் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இப்போ இந்த நிலைமையில இவங்களுடைய குணம் ரொம்ப மாறிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். அதாவது எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையில தன்னை வேண்டாதவங்கள தான் பாக்குறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில போய் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், நான் செத்துடலாமே அப்படின்ற அளவுக்கும் அந்த கடவுளை பார்த்து வேண்ட ஒரு விஷயம், சாமி என்னுடைய இறப்பு எப்போ வரும், என்னுடைய சாவு எப்போ வரும்னு தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மனசுல இருந்து நொந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குங்க. இது தப்பான ஒரு விஷயம் தான். மனசுல அவ்வளவு கவலைகள் இருக்கிற போதுதான், அதாவது யாருமே சாவுக்காக இயங்க மாட்டாங்க, சாவுக்காக போராடவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கொடூரங்களை பார்த்திருப்பாங்க. இந்த விருச்சிகராசனுடைய வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த சொல்லலாங்க. இந்த பணத்தினால வந்த பிரச்சனையை மட்டும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். விருச்சிக ராசிக்காரர்கள் பணத்தை சேர்த்துச்சு சம்பாரிச்சு அப்படியே வாழ்க்கையில முன்னேறலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இடையில ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து எனக்கு அன்பு பாசம்னா என்னன்னே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து அன்பையும் பாசத்தையும் நல்லா வாங்கிக்கிட்டாங்க. இவங்களும் நம்பி அவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களுக்காக செய்யாதுன்னு ஒண்ணுமே கிடையாதுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் அவர்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஆனா இப்போ நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க வச்சிருந்த சேர்த்து வச்ச செல்வத்தை ₹1 கூட மிச்சம் வைக்காம அனைத்தையும் தன்னுடைய தேவைக்காக அந்த அன்பு காமிச்ச நபர்கள், அதாவது அன்பே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னா, இது இப்படிதான்னு சொல்லாம வேணும் வேணும்னு சொல்லி ₹1 விடாம அனைத்து செல்வங்களையுமே பறிச்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில தாங்க வாழ்ந்திருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்.
இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சிக ராசினுடைய நிலைமை என்பது இப்படிதான் இருக்கு. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையும் மாறணும்ல, மாறாம இருக்குமா? ஒரே ஒரு வாழ்க்கையிலேயே அப்படியே நிரந்தரமா வாழ்ந்துருவாங்களா? எல்லாரும் கிடையாதுல்ல. அப்படிதாங்க இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில அந்த முருகப்பெருமானுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க பார்த்திராத ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகள் எல்லாம் இனி காணாமல் போகும். நீங்க செஞ்ச பிரச்சனைகளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்திக்க போறீங்க. எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கையும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் நீங்க சந்திக்க போறீங்க. முன்னாடி நீங்க பார்த்த அந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இனி நீங்க போகுது. எதிர்பார்க்காத மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க சந்திக்கக்கூடிய காலம்ன்றது வந்துருச்சு. சரி, இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கை நீ வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க எதிர்கொள்ள போறீங்க என்பதை பற்றியெல்லாம் இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஒப்பனை சொல்லிட்டேங்க. இதுல எல்லாமே உண்மைன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால நடக்க போறதை தெளிவா கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. சரி, விருச்சிக ராசி அன்பர்களே, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, முதலாவது மாற்றமே உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி இருக்கக்கூடிய நஷ்டங்கள் என்பது நீங்க ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமா சாமி நாங்க தொழில் தொடங்குறோம், தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா தொழில பெருசா முன்னேற்றங்கள் இல்லை, பெருசா லாபமும் இல்லை. தொழிலை விற்றுலாமோ கை விற்றுலாமோன்ற எண்ணம் என்னுடைய மனசுல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இதற்கு தீர்வு இல்லையான்னு உங்களுடைய மனசை போட்டு நீங்களே பல தடவை பழமுறை கேட்டிருக்கீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு எண்ணம், சரி ஒரு நாள் பார்ப்போம் ஒரு நாள் பார்ப்போம்னு சொல்லிட்டு அது இன்னைய வரைக்கும் கண்டினியூவா அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கல்ல. அந்த தொழில் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சந்திப்பீங்க. முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் அனுபவப்படாத பல விஷயங்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அனுபவப்பட்டீங்க. அதனால இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்க பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாதுங்க. இந்த தொழில மிகப்பெரிய ஒரு மாற்ற சரித்திரத்தை படைக்கப் போகிறார்கள் என்றுதான் சொல்லணும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசியினுடைய மனசுல கேள்விகள் இருக்கும். சாமி, நான் தொழில் தொடங்கல, தொழில் தொடங்கலாமா அப்படின்ற ஒரு விஷயம் தாராளமாக உங்களுக்கு ஏற்ற நாட்களாக இப்போ அமைய போகுதுங்க. இந்த சில தினங்கள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கக்கூடிய ஏற்ற தினங்களாக அமையும். நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்கலாம், போராடிக்கலாம். ஆனா அதுல எதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருத்தம், அந்த 10 பொருத்தம் பக்காவா இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல உங்களுடைய வாழ்க்கையில இந்த 11 பொருத்தமும் பக்காவா வரப்போகுதுங்க. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் தைரியமா முழு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய தொழில் பக்கம் கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கலாம். இரண்டாவது விஷயம், நீங்க இன்னை வரைக்குமே வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால அந்த வேலையை செய்யவா இல்லை விட்டுலாமா அப்படின்ற பல கேள்விகள் உங்களுடைய மனசுல இருந்திருக்கும். தாராளமாங்க உங்களுடைய வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க செய்யலாம். அப்படி பிடிக்காத பட்சத்துல தாராளமா அந்த வேலையை விட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை தேடி செல்லலாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களும் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோடு செஞ்சிருக்கக்கூடிய ஊதிய வேலையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நீங்க தாராளமா உங்களுடைய முயற்சியை தொடர்றீங்கன்னா நிச்சயமா தொடருங்க. அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டத்துல எப்படின்னா இவங்களுக்கு 100% 90% உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் என்பது கிடைக்கும். நீங்க அரசாங்க உத்தியோகம் இதற்கு முன்பு எழுந்திருந்தாலும் சரி இல்லை எழுத போறீங்கனாலும் சரிங்க, உங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த கஷ்டத்துக்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் எளிமையா சொல்லியாகணும். அது மட்டும் இல்ல, திருமண பந்தத்திலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி அடிக்கடி சண்டை சச்சரவுகள் என்பது இருந்துச்சு. முக்கியமா சொல்ல போனா இந்த குடும்ப பந்தம்ன்றது ரொம்ப விரிபடியான ஒரு பந்தமாக மாறிச்சு சொல்லணும். இந்த வாழ்க்கையே விட்டு எங்கேயாச்சும் போயிடலாமோன்ற அளவுக்கு உங்களுடைய மனசுல இருந்தக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கவலைகள் இருந்தும் கஷ்டங்கள் இருந்தும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கை என்பது முழுவதுமான மாற்றத்தை இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திப்பீங்க. இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் காணாத ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமையும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒண்ணுமே சரியானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இதற்கு முன்பு வரைக்கும் பல விஷயங்கள் இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சிருப்பீங்க, இதை செஞ்சா சரியா இருக்குமான்னு யோசிச்சிருப்பீங்க, இதெல்லாம் செய்யணுமா அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இனி உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சரியானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தினுடைய அடித்தளத்தையே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் அமையும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய சார்ந்தோர்களையும் வாழ்க்கையில வெற்றி பெற வைக்க போகுது. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் யோசிச்சு கவலைப்பட்டு இதை செயலாம வேணாமன்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி எழுப்பிக்க வேண்டாங்க. தைரியத்துடனும் மனநம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும். இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் என்பது ஏற்படும். முருகப்பெருமானுடைய திருவடியாளர்ல நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானுடைய ஸ்தலத்துக்கு நீங்க சென்று வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்க. நீங்க முழுமையா மனசோட முருகப்பெருமான் கோவிலுக்கு ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில
எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க, முருகப்பெருமான் அதை சரி செஞ்சு கொடுப்பார். இது வரைக்கும் நீங்க சரியா முருகப்பெருமானை வேண்டதும் கிடையாது, போனதும் கிடையாது. ஒரு முறையாவது நீங்க ரொம்ப பக்கத்துல, அதாவது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஸ்தலத்துக்கு செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க எப்போதுமே கஷ்டம் இருக்கக்கூடாது சாமி, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சரியான சாமி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நாளிக்கிணறுல குளிச்சு தெய்வத்தை வணங்கி வாருங்கள். இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கட்டாயமா செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமா இருந்தாலே போதுங்க, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதுல இருந்து உங்களுக்கான தீர்வை நீங்க சந்திப்பீங்க. தைரியத்துடன் நம்பிக்கையுடன் இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கை இனி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.